ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்கு சுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரஜோதயாது. காஸ்மோவியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று பீஷ்மாஷ்டமி நாள், தேய்பிரை அஷ்டமி விரத நாள், வாஸ்து நாள். இன்றைய வாஸ்து நேரம் காலை 10:06 முதல் 10:42 வரை உள்ளது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செவலூர் ஸ்ரீ ஆரணவல்லி சமேத பூமிநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 12ஆம் நாள். இன்று இரவு 7:11 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள். இன்று காலை 10:50 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாள். ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். அதனால் மனசில் ஒரு தைரியத்தை தரக்கூடிய நாள். ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனம் தேவை. விவசாயிகளுக்கு, கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாலர், டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலை, கமிஷன் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள், ஏதோ ஒரு ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு, துன்பத்தை நீக்கும் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்கு மணி வந்துட்டுருக்கும். செலவுகளை மட்டும் குறைங்க, வீண் விரயங்களை கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களிடம் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் இல்லைனா ப்ரொசீஜர் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. மாணவர்களை பொறுத்தவரை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, கவனமாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சூரியன் செவ்வாயால் சில நேரத்தில் ஏதாவது ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. காதல் விஷயங்களில் கவனம் தேவை. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரும். ஆனால் பொறுமை நிதானமாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சமூகத்தில் நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி வச்சுருக்கிறவங்க, ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி அன்பர்களே, உயர்வான நாள்.
நல்ல சிந்தனை வரும். இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணால் எனக்கு சக்ஸஸ் தரும் அப்படின்னு மனசு சொல்லும். பொறுமை நிதானமாக சில விஷயங்களில் இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஊருக்கு போகலாம், நட்புகளை பார்க்கலாம், சொந்தங்களை பார்க்கலாம், இல்லை தாய் தந்தையரை பார்க்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை இழந்தவர்களுக்கு, ஏதோ ரீசனால் வேலை போயிடுத்து திரும்ப வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் கடுமையாக உழைப்பீர்கள். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா சரவணபவா அப்படின்னு முருகன் நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பவர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை நம்பி 4 பேர் இருக்காங்கிறத எப்போவும் மனசில் நினச்சிங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனல் இருப்பவர்கள், டீச்சராக ஆசிரியராக இருப்பவர்கள், பிரின்சிபல், ஹெச்ஓடி, லெக்சரர், ப்ரொஃபஸர், டீன், எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை நிதானம் அமைதி தேவை. அவசரப்பட வேண்டாம். பண விவகாரங்களில் கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பவர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள் வரும். சில இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற பொருளே திரும்ப வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் திரும்ப வாங்குவோம். அது கிராசரி ஐட்டமாக கூட இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே கவனமாக படிக்க வேண்டிய காலம். பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. வியாபாரிகளை பொறுத்தவரையில் ஊழியர்கள், ஸ்டாஃபோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில பேருக்கு சில நெருக்கடிகள் வரும். சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது சம்மந்தமான டார்கெட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புபவர்கள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கால பைரவருக்கு மிளகு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். துலாம் ராசி என்பவர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய் பகவானால் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக பூமி லாபம் உண்டு. ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, ஒரு ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இல்லை இருக்கிற வாடகை வீட்டில் இருந்து வேறொரு வாடகை வீட்டுக்கு மாறுறது, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். தந்தையுடன் இருந்த பிரச்சனை குறையும். வேலையை பொறுத்தவரையில் அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள், மீடியா கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, ரேடியோ டிவி சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஆர்ஜே விஜே டிஜேயாக இருப்பவர்கள், மியூசிக் குரூப் வச்சுருக்கிறவங்க, மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பற இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே,
நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள். ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மனசுக்கு ஒரு தெம்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் சில பேருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறங்க. மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, ஒரு ஆஃபர் கொடுக்கறது, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பிஸ்னஸை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். க்ரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், பூ பழம் காய்கறி வியாபாரம், டீ கடை, காஃபி ஷாப், ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்து சாதிக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே நிதானமாக யோசித்து சாதிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புதன் பகவானால் தொழில் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயம், அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயம், இல்லை இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், லெக்சரர், டீன், எஜுகேஷன் கன்சல்டன்ட், ட்ரெய்னர், ஃபேக்கல்ட்டி, ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க, மியூசிக் கிளாஸ் எடுப்பவர்கள், வோக்கல் ட்ரைனிங் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களை சந்திப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய் வித்மகே வாயுபுத்ராய் தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, செவ்வாய் பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசில் தைரியம் தெம்பு வரும். பூமி லாபம் உண்டு. வாடகை வீட்டில் இருக்கோம், ரொம்ப வருஷமாக அந்த வீடு நமக்கு செட் ஆகலை, ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, வேறு வீட்டுக்கு மாறலாம் அப்படின்னு மனசு சொல்லும். தசா புத்தி பாருங்கள் எப்படி இருக்குது, அனுகூலமாக இருக்கான்னு. டெலிகாம் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வுட் சம்மந்தமான பிஸ்னஸ், டோர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கதவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். போட்டி பொறாமை இருக்கும். குடும்பத்திலே உள்ளவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அது எல்லா வீட்லேயும் உள்ள விஷயந்தான் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபார்மா, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஸ்கேனிங் சென்டர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படி சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி என்பர்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். 7 சனி நடந்தாலும் சூரியன், செவ்வாய், கேது, புதன் இந்த கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், இல்லை பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது, இல்லை பிரச்சனையை சமாளிக்கிற தைரியம், ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும். நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்கள், சொற்பொழிவாளர்கள், அதே மாதிரி வக்கீல்ஸாக இருப்பவர்கள், லீகல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பெண்களை பொறுத்தவரையில் நினைத்த பொருளை, விரும்பிய பொருளை வாங்குவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.